எம்பெருமான் ஸ்ரீ நாராயணன் அருள் பெற்ற கல்விக்கு மேன்மை தரும் கன்னிராசியின் ஆசான் திருமாலின் அச்சம் பொருந்திய கன்னிராசி நேயர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 10ல் இருந்த குரு 13/6/2014 முதல் 11ஆம் இடமான கடகத்திற்கு பெயர்கிறார். 11ஆம் இடம் மிக யோகமான இடமாகும். இந்த குரு பெயர்ச்சியில் அதிக யோகத்தை அனுபவிக்கப் போகும் ராசிகளில் நீங்களும் ஒருவர். கடந்த காலத்தில் 10ல குரு இருந்தாலும் வேலை, தொழில், உத்தியோகம் அலைஞ்சவர்களுக்கு எதுவுமே நடக்கவில்லை. பதவி உயர்வு, வரக்கூடிய பாக்கி, எதையும் கேட்க முடியாத பதட்ட நிலை, இவை எல்லாம் குரு கொடுத்து இருப்பார். பூமி, மனை, வாகனம், தேக ஆரோக்கியம் இவைகளுக்காக அதிக செலவுகள் செய்ய நேர்ந்திடும். நீங்கள் யாரையும் எதிரிகளாக நினைக்கவில்லை, ஆனால் உங்களை எதிரியாக நினைத்து வேண்டாத சமம்பு சண்டையை இழுத்து இருப்பார்கள். அதில் சிலர் வேதனைப்பட நேரிட்டு இருக்கும். உத்தியோகத்தில் எவ்வளவு உழைத்தாலும் பாடுபட்டாலும் மேல் இடத்தில் இருந்து நல்ல பெயர் எடுக்க முடியவில்லையே என்றுதான் நினைக்க தோன்றும். உழைத்து நீங்கள் பாராட்டை பெற்றவர். இன்னொரு நிர்வாகத்திற்கு ஜால்ரா தட்டியவர்கள் உண்மையான உங்கள் திரைமறைவாகி விட்டார்கள். நீங்களும் மௌனம் காத்து விட்டீர்கள். ஆனால் இந்த ஆண்டு குருபெயர்ச்சி நீங்கள் உழைத்த உழைப்புக்கு விசுவாசத்திற்கும் பரிசு கிடைப்பது போல பாராட்டும் பதவியும் ஊக்கத்தொகையும் கிடைக்கும். வரவேண்டிய பாக்கி மொத்தமாக கிடைக்கும். குரு மாறும் 11ஆம் இடம் லாபஸ்தானம், வெற்றி ஸ்தானம், ஜெயஸ்தானம். உங்கள் முயற்சியை வெற்றியாக்கி மனதில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 3 விருச்சகத்தையும் 5 மகரத்தையும் 7 மீனத்தையும் குரு பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது உடன் பிறந்தவர்கள், தைரியம், வீரியஸ்தானம் என்பார்கள். சகோதர சகோதரி வகையில் நல்ல சகாயம், பாசம், ஒற்றுமை கிடைக்கும். ஆனால் சாதக பாதகமாக இருந்தால் சகோதரர்களே பாதகமாக கூட மாறுவார்கள். சிலருக்கு சகோதரர்களே சத்ருவாக மாறுவார்கள். ராமாயணத்தில் ராவணனுக்கு போக்கு தம்பி விபீஷணனுக்கும் கும்பகர்ணனுக்கும் பிடிக்கவில்லை. அவனுடைய மாமன் மாரீச்சனுக்கும் பிடிக்கவில்லை. ராவணன் மாரீச்சனை பார்த்து, நீ மாயமானாக மாறி ஸ்ரீராமனை திசை மாற்றி அழைத்து போ, அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் சீதையை சிறைவிடிப்பேன் என்றான் ராவணன். மாரீச்சன் போகாவிட்டால் ராவணன் கொள்வான், போனால் ஸ்ரீராமன் கொள்வது நிச்சயம். ராவணனிடம் பகையாகி உயிர் போவதை விட ஸ்ரீராமன் கையால் பலியாவது மேல் என்று மாரீச்சன் போனான். அதேபோல் கும்பகர்ணனும் அண்ணன் கட்டளையை சிறமேற்கொண்டு ஸ்ரீராமனோடு போர் வந்து உயிர் தியாகம் செய்தான். விபீஷணனோ ராவணனை விட்டு விலகி ஸ்ரீராமனோ நட்புறவு கொண்டு ராவணனுக்கு எதிராக வேலை செய்தான். ஸ்ரீராமனோ விபீஷணனுக்கு ஆழ்வார் பட்டம் தந்து இலங்கையில் அரசனாக்கினான். ஆகையால் இந்த குரு கன்னிராசிக்கு சகோதர ஒற்றுமை, சகோதர பலம், தான் ஆடாவிட்டாலும் தன் சதையாடும் என்பார்கள். அதுபோல உடன் பிறந்த சகோதரர்களுக்கு எந்த நேரமும் எந்த உதவியும் செய்வார்கள். ஜனன ஜாதகத்தின் சகோதர ஒற்றுமையை பொறுத்து நடக்கும். இது உண்மை.